கண்ணியமானவர்களே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய நிம்மதி, தனிப்பட்ட நம்முடைய வாழ்வின் நிம்மதிக்காக ஒரு 5 விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதர்களும் எல்லா நாளும் கடைபிடித்து வந்தோம் என்று சொன்னால் நாம் நிம்மதியாக இருப்போம். முதலாவது என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு மனிதரிடத்திலேயும் ஈமான் உள்ள ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரமாவது, சில நிமிடங்களாவது நம்முடைய தனிமையிலே ஒதுக்கி ரப்பிடத்தில் கண்ணீர் விட்டு அழுது துஆ செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்மள்கிட்ட வச்சுக்கிறோம். ஒதுங்கியிருந்து ஏதோ ஒரு நேரம், ஒரு தஹஜ்ஜுதுடைய நேரமாக இருந்தால் இன்னும் பாக்கியம், ஒரு நேரம் யாரும் பார்க்கறது அதெல்லாம் இல்லை, ஒதுங்கியிருந்து நம்மை படைத்த ரப்பு அவன் அல்லவா, நான் யார்கிட்ட கண்ணீரிட முடியும் ரப்பே, யார்கிட்ட நான் கையேந்த முடியும், தகுதி உள்ள உன்னிடத்தில் ஏந்துகிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடித்தால் நம்முடைய அடிமைத்தனம் வெளிப்படும். அதனால் ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடமாவது நம்முடைய எல்லா விதமான மன கஷ்டங்களையும் இறக்கி வைத்து விடக்கூடிய பாக்கியம் நிறைந்த ஒரு துஆவை ஏதோ ஒரு நேரத்தில் நம்முடைய கல்விலிருந்து கண்ணீர் வடித்து ரப்பிடத்தில் வெளிப்படுத்த தெரிந்து விட்டோம் என்று சொன்னால் நிம்மதியான வாழ்க்கைக்கு அது அடிப்படை. 2வது என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரமாவது குர்ஆனை ஒரு பக்கமாவது ஓதணும். பள்ளியாசலுக்கு 10 குர்ஆன் வாங்கி வைங்கன்னா ஆட்கள் இருக்குது, ஓதுறதுக்கு தான் அழகானும். அதனால் ஒரு பக்கமாவது குர்ஆனை என்று நான் பார்க்கவில்லையோ ஓதவில்லையோ அன்று என்னுடைய வாழ்நாளில் மிக கெட்ட நாள் என்று சொன்னார் ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதனால ஒரு பக்கமாவது குர்ஆன் எடுத்து ஓத. சில உஸ்தாத்மார்கள் எனக்கு தெரியும், உங்கள்கிட்ட பிற என்னன்னு நான் கேட்டால் உடனே சொல்லிடுவாங்க. இன்னைக்கு பிற எத்தனை டேட்டை கூட ஞாபகம், பிறையாவும் தெரியாது, என்னன்னு கேட்டால் சொல்லிடுவாங்க. காரணம் என்னன்னா, அன்னைக்கு அந்த ஜுஸு ஓதி இருப்பேன்னு சொன்னான், அன்னைக்கு நான் அந்த ஜுஸு ஓதி இருக்கிறேன், அந்த ஜுஸு தஹஜ்ஜுதுல நான் ஓதி தொழுதுருக்கிறேன்னு சொல்லுவாங்க உண்மையானவர்களே. அதனால கொஞ்ச நேரமாவது அல்லாஹுடைய வேதத்தை வான்மண்டலத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே கியாமத்து நாள் வரை ரப்பு தந்த பேர் அற்புதம். அல் குர்ஆன் ஹப்லுல்லாஹில் மதீன் மன் கால பிஹி ஸதக வ மன் அமில பிஹி ரஷத வ மன் இஅ்தஸம பிஹி ஃபகத் ஹதா இலா ஸிராத்தின் முஸ்தகீம். வான்மண்டலத்திற்கு பூமிக்கும் கியாமத்து நாள் வரை உள்ள பேரற்புதமான ஒரு கயிறு. அதனால அது ஓதக்கூடிய, கொஞ்ச நேரமாவது எடுத்து பார்த்து ஓதக்கூடிய, பார்த்தாலே நமக்கு வணக்கமாகக்கூடிய, இபாதத்தாகக்கூடிய அதிசயம் உள்ள ஒரு செய்தி. 3வதாக நாம் ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரமாவது திக்ர் செய்யும். ஏதோ ஒரு திக்ர் நேமமாக அல்லாஹ் காலையில் மாலையில் திக்ர் செய்ய சொல்லி சொல்றான். திக்ருடைய பயன்பாடுகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. அல்லாமா இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதற்கு ஒரு தனி நூல் எழுதியிருக்கிறார்கள், அற்புதமான நூல். திக்ரினால் ஏற்படக்கூடிய பயன்களை குறித்து அதனுடைய ஆயாத்துகள் ஹதீதுகளை கொண்டே தொகுத்தூர் நூல் எழுதியிருக்கிறார். திக்ரை பற்றி சொல்ல வேண்டுமானால் அவ்வளவு செய்திகள் இருக்கிறது. அதனால கொஞ்ச நேரமாவது ஒதுங்கி இருந்து ஏதோ ஒரு திக்ர், என்ன சிறுத்தி ஏதோ ஒன்று என்னது சொல்ல, நீங்கள் ஏதாவது ஓதிட்டு வாங்க. ஒரு 450 தடவை உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர், ஒரு 15 நிமிஷம் ஆகும். தினந்தோறும் ஓதி பழக்கப்பட்டுட்டா ஓதிட்டு வாருங்க. அல்லாஹ் 3 பாக்கியத்தை சொல்கிறான். இந்த திக்ர் ஓதுனா குர்ஆனில் 3 பாக்கியம் அல்லாஹ் சொல்கிறான். 3 பாக்கியம். ஃபன்கலபு பி நிஅமத்தின் மினல்லாஹ் வ ஃபضலின் லம் யம்ஸஸ்ஹும் ஸூ வத்தபஉ ரிضவானல்லாஹ். விளக்கி சொல்லல, நிஅமத்துகள் நம்மை தேடி வரும். இந்த திக்ரை ஓதினால் நிஅமத்துகள் நம்மை தேடி வரும் அல்லாஹ் சொல்கிறான். 2வது, அல்லாஹ் நமக்கு தந்த பாக்கியங்களில் எந்த கெடுதலும் வராது. அல்லாஹ் நமக்கு தந்த பாக்கியம் ஃபضல், ஏதோ ஒரு அருள், உலகியல் ரீதியான ஏதோ, அதுல எந்த கெடுதலும் வராது. 2வது அல்லாஹ் சொல்றான். 3வது அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். குர்ஆன்ல ஒவ்வொரு திக்ருக்கும் உரிய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாதிரி குர்ஆன்ல லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல்லாஹ், எவ்வளோ அற்புதமான திக்ருங்க. யாரும் எந்த கட்டத்திலும் எந்த நிலையிலும் வந்து உதவி செய்யலாத அந்த நேரத்தில் அந்த திக்ர். ஹஜ்ரத் நபியுல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நாயகமே இது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு மட்டும்தான். அல்லாஹ் அந்த ஆயத்தில் பின்னால் என்ன சொல்றான், கதாலிக்க நுஞ்சில் முஃமினீன், இதுபோல் மூமின்களுக்கும் நாம் ஈடேற்றத்தை அளிப்போம், கவலையை போக்கி அவர்களுடைய சிரமங்களிலிருந்து மீட்சியை கொடுப்போம் நல்லா சொல்றானே பார்க்கலையான்னு கேட்டாங்க.
இது மாதிரி குர்ஆன்லயும் நிறைய திக்ர் இருக்குது, ஹதீஸ்லயும் நிறைய திக்ர்கள் இருக்குது. ஒவ்வொரு நேரத்திலும் பள்ளிக்கு நடந்து வர்றோம், ஒரு 100 தடவை அதை ஓதிக்கிறோம், ஒரு 100 தடவை இந்த திக்ரை ஓதிக்கிறோம். அப்படி ஒரு நேமமாக திக்ரை பழக்கமாக ஆக்கி வைக்கக்கூடிய இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இன்னமல் அமால் பின்னியாத்துங்கிற ஹதீஸை கொண்டு தொடங்குறாங்க, ஒரு திக்ரத்தை கொண்டு தான் முடிக்கிறாங்க. கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசான் ஸகீலத்தானி ஃபில் மீசான் ஹபீபத்தானி இன்தர் ரஹ்மான். 2 வார்த்தைகள் நாவிலே சொல்வதற்கு லேசானது, ரப்பினுடைய தராசை நெருக்கக்கூடிய, நன்மையை நெருக்கக்கூடிய தராசிலே கனமானது, ரஹ்மானுக்கு ரொம்ப நேசமானது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். ஓதணும். கேரளத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மகரிபுக்கு முன்னால் பள்ளிகளில் என்ன செய்வாங்க, சத்தம் போட்டு ஓதக்கூடிய ஒரு பழக்கம், எல்லாரும் சேர்ந்து ஓதக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது இல்லையா? அவ்வளவு மாண்பான திக்ர்கள். அதனால ஏதோ ஒரு திக்கரை நியமமாக செய்து வரக்கூடிய ஒரு பழக்கத்தை காலை மாலையில் நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். அது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஏதோ குறைஞ்ச அளவாவது ஒரு சின்ன சதக்கா, ஒரு ஆளுக்கு ஒரு ரூபா கொடுக்குறோன்னு வைங்க, ஒரு கேட்டு வர்றாரு ஒரு 10 ரூபா கொடுக்குறோம், ஏதோ ஒரு சதக்கா. சதக்கா இல்லாமல் நம்முடைய நாள் கழியக்கூடாது, ஒரு நாள் கூட கழியக்கூடாது. இதை நம்முடைய வாழ்க்கையில் பேணுதலாக்க வேண்டும். அதை போல் இங்கே அடிப்படையாக வைத்து, எதை அடிப்படையாக வைத்து இந்த பெருவிழா நடத்தப்பெறுகிறதோ அந்த மாண்பான மஸ்ஜிதினுடைய அசல் விஷயம் தொழுகை. ஒவ்வொரு நாளும் 5 கால தொழுகையை நம்ம ஹிசாப் பார்க்கணும். இதிலிருந்து தொழுதுட்டோமா கரெக்டான. தொழுகையாளிகளை பொறுத்தவரையில் தஹஜ்ஜத் தொழுகை அவங்க ஃபர்து மாதிரி ஆக்கிக்கிறணும். தொழுகாதவங்க 5 தொழுகை கரெக்டாக தொழணும். தொழுகையாளிகளாக இருக்கிறவங்க அவங்க தஹஜ்ஜத் தொழுகையை நியமமாக பேணிக்கணும். இன்ஷா அல்லாஹ் நியத் வைக்கலாமா? பாக்கியமானது. உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நேரம் தஹஜ்ஜுடைய நேரம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் உதித்த நேரம், அவர்களுக்கு நுபுவத்து வழங்கப்பட்ட நேரம் தஹஜ்ஜுடைய நேரம். நுபுவத்து வழங்கப்பட்ட நேரம் தஹஜ்ஜுடைய நேரம். ஃபலா உக்ஸிமு பில் குன்னஸில் ஜவாரில் குன்னஸ் வல்லைலி இதா அஸ்அஸ வஸ்ஸுப்ஹி இதா தனஃபஸ் இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம். விளக்கம் சொல்லல, ஹஸரத் மாட்ட கேட்டுக்காங்க. அது உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதலாக நுபுவத்தை கொடுத்த நேரம் தஹஜ்ஜுடைய நேரம். அது மாதிரி அல்லாஹ் அடியார்களோடு நெருங்கி வரக்கூடிய நேரம் அந்த தஹஜ்ஜுடைய நேரம். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே தஹஜ்ஜுதை பற்றி மாத்திரம் இஷாரத்தன் கினாயத்தன் சராஹத்தன் 40 இடத்துக்கு மேலே அல்லாஹ் சொல்கிறான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் போய் சொன்னாங்க இல்லையா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த மாதிரி கிணத்துல தள்ளி விட்டோம், நினைச்சாலே மனசில் வேதனையாக இருக்குது, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், எங்களுடைய தகப்பனார் அவர்களை எங்களுக்காக நீங்கள் அல்லாட்ட மன்னிப்பு கேளுங்க, ஒரு நேரம் இருக்குது அப்போ நான் செய்கிறேன்னு சொன்னான். அது தஹஜ்ஜுத் நேரம்னு எழுதுவான். ஒரு 40 நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தஹஜ்ஜுதில் நீங்கள் கேட்டு பாருங்க, கண்டிப்பாக அது கபூலாகும். அதனால தொழுகை பொதுவாக, குறிப்பாக தஹஜ்ஜுடைய தொழுகை, இந்த 5 விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பேணிக்கிறோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த நசீபை தந்தருள் புரிய வேண்டும். அருமையானவர்களை, முதலாவது துஆ. துஆ கொஞ்ச நேரமாவது துஆ செய்யக்கூடிய பழக்கம். 2வது குர்ஆனுடைய ஆயாத்துகளை சில ஆயாத்துகளாவது ஓதக்கூடிய ஒரு உயர்வான தன்மை. 3வது திக்ர், அதை நம்முடைய கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சதக்கா, அதாவது ஒருவருக்கு ஒரு சதக்காவுடைய தன்மை, அது அஸ்ஸஹி ஹபீபுல்லா வலவுகான ஃபாசிகா. உலகத்தில் சில பாவங்களை செய்தாலும் சரி, யார் சதக்கா செய்கிறாரோ அல்லாஹ்வுடைய நேசர்னு வருது. அல்லாஹ்வுடைய நேசர் அது. அந்த பண்பு நம்மள்கிட்ட வளர்த்துக்கிறோம். நிறைவாக நம்முடைய தொழுகை, குறிப்பாக தஹஜ்ஜுத். அருமையான பெருமக்கள்,